இந்தியன் மார்க்கெட்ல சமீப காலமா நீங்க அதிகமான எலக்ட்ரிக் கார்ஸ் ஆன் ரோட் பார்க்க முடியுது. குறைவான மெயின்டெனன்ஸ் காஸ்ட், வீட்டிலேயே சார்ஜ் செய்யக்கூடிய வசதி, என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறதுனால பலரும் எலக்ட்ரிக் கார்களுக்கு மாறிட்டு வராங்க. கவர்மெண்ட்டும் எலக்ட்ரிக் கார்ஸ்க்கு இன்சென்டிவ்ஸ், டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு எக்கச்சக்கமா ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்தியாவோட பிரீமியர் இன்ஸ்டிடியூட்டான IIT நடத்திருக்கிற ஒரு ஆய்வறிக்கை ரிப்போர்ட்ல எலக்ட்ரிக் கார்ஸ் தான் பெட்ரோல் மற்றும் ஹைபிரிட் கார்ஸை விட அதிகமான பொல்யூஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. இந்த ஆய்வு IIT கான்பூர் மற்றும் ஒரு ஜாப்பனீஸ் ஆர்கனைசேஷனும் ஒன்னு சேர்ந்து எலக்ட்ரிக் கார்கள், ஹைபிரிட் கார்கள் மற்றும் நார்மலான பெட்ரோல் கார்கள் இந்த மூன்று கார்களுக்கும் இடையே LCA அதாவது லைஃப் சைக்கிள் அனாலிசிஸ் மற்றும் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் அனாலிசிஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆய்வறிக்கையில பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தங்களுடைய வாழ்நாள்ல கிட்டத்தட்ட 15% அதிகமான கிரீன் ஹவுஸ் கேசஸ் வெளியிடுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த ரிப்போர்ட்ல எலக்ட்ரிக் கார்கள்ல இருக்கிற 5 முக்கியமான பிரச்சனைகளை பத்தி பேசியிருக்காங்க. முதல்ல எலக்ட்ரிக் கார்ஸ்க்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போவுமே கிட்டத்தட்ட 75% எலக்ட்ரிசிட்டி கோல்ல தான் ப்ரொடியூஸ் பண்றோம். இந்த கோல் ப்ரொடக்ஷன் டைரக்டா கார்பன் டை ஆக்சைடை எமிட் பண்ணும். நாம என்னதான் எலக்ட்ரிக் கார்ஸ் சார்ஜிங் ஸ்டேஷன்ல சார்ஜ் பண்ணாலும் அந்த எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றது கோல் மூலமா அப்படிங்கிறதுனால அதிக எலக்ட்ரிக் சார்ஜ், அதிக கோல் எமிஷன் தான் இப்போதைக்கு உண்டாக்கும். இதன் காரணமா எலக்ட்ரிக் காரை யூஸ் பண்றதுல பெரிய பெனிஃபிட் இல்ல என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது, எலக்ட்ரிக் காரோட விளம்பரங்கள்ல லோவெஸ்ட் ரன்னிங் காஸ்ட் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. பட் இந்த காரோட பர்ச்சேஸ், இன்சூரன்ஸ், மெயின்டெனன்ஸ் இந்த மூன்றையும் ஒன்னு சேர்த்து வாழ்நாள் முழுவதும் பார்த்தா 15% பர் கிலோமீட்டருக்கு பெட்ரோல் மற்றும் ஹைபிரிட் கார்ஸை விட அதிகமா தான் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா மாதிரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல காஸ்ட் மற்றும் அஃபோர்டபிலிட்டி ரொம்பவே முக்கியம். இனிஷியல் காஸ்ட் மட்டும் இல்லாம ஒரு காரோட லைஃப் சைக்கிள் முடிகிற வரைக்கும் எக்கச்சக்கமான எக்ஸ்பென்சஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் எலக்ட்ரிக் கார்ஸை டிஸ்போஸ் பண்றது கூட ஒரு எக்ஸ்பென்ஸா மாறலாம். அந்த வகையில எலக்ட்ரிக் கார்ஸ்ல பெட்ரோல் மற்றும் ஹைபிரிட் கார்ஸை கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் பெனிஃபிட்டும் இல்ல அப்படின்னு இந்த ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. மூணாவது, எலக்ட்ரிக் மற்றும் பெட்ரோல் கார்கள் தவிர ஹைபிரிட் கார்ஸ் தான் இப்போதைய நிலவரத்துக்கு லோவெஸ்ட் எமிஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பட் நார்மல் பெட்ரோல் கார்ஸை விட ஹைபிரிட் கார்ஸ் விலை அதிகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இதற்கு முக்கியமான காரணம் கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஹைபிரிட் கார்ஸுக்கு எந்த விதமான டாக்ஸ் பெனிஃபிட்டோ கன்செஷனோ கிடையாது. பட் ஆக்சுவலா லோயஸ்ட் எமிஷன் ப்ரொடியூஸ் பண்ற ஹைபிரிட் கார்ஸ் தான் கவர்மெண்ட் இப்போதைக்கு ப்ரோமோட் பண்ண வேண்டியது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நாலாவது, கரண்டா இருக்கிற கவர்மெண்ட் பாலிசிஸ் எல்லாமே எலக்ட்ரிக் காருக்கு சாதகமா இருக்கு. இந்த ரிப்போர்ட்ல குறிப்பிட்டிருக்கிறது உண்மை அப்படின்னா நாம மோர் பொல்யூஷனை கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் கார்ஸுக்கு ஹை டாக்ஸ் கன்செஷனும் கொடுக்கிறோம். இதே டாக்ஸ் கன்செஷனை லைஃப் சைக்கிள் அனாலிசிஸ் மூலமா ஹைபிரிட் கார்ஸுக்கும் குறைவான டாக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா உண்மையிலேயே என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இந்த டாக்ஸ் ரிடக்ஷன். மேலும் பாலிசியை மேக் பண்றவங்க இது மாதிரி இன்சென்டிவ்ஸ் கொடுக்கும்போது எலக்ட்ரிக் கார்ஸ் கொடுக்கிற இன்சென்டிவ்ஸ் ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஐந்தாவது, எலக்ட்ரிக் கார்ஸ்ல இவ்வளவு டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தாலும் டாக்ஸி மற்றும் ஷார்ட் கம்யூட் பண்றவங்களுக்கு பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் சிறந்தது அப்படின்னு ஹைபிரிட் மற்றும் பெட்ரோல் கார்கள் நார்மலான ஃபேமிலி மற்றும் பர்சனல் யூஸுக்கு இன்னமுமே சிறந்தது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸ் எஃபிஷியன்சி மற்றும் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியோட ஸ்ட்ரைக்கிங் பேலன்ஸ் ஆயிருக்கு. இந்தியன் கன்சூமர்ஸ்க்கு ஹைபிரிட் ஒரு பெர்ஃபெக்ட்டான சாய்ஸ் ஆயிருக்கும். சோ ஓவராலா IIT கான்பூர் ரிலீஸ் பண்ணிருக்கிற இந்த ரிப்போர்ட்ல இதுவரைக்கும் நமக்கு சொல்லப்பட்ட எலக்ட்ரிக் கார்ஸ் தான் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற பின்பத்தை மாத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கவர்மெண்ட் தரப்புல இருந்தும் இந்த ரிப்போர்ட்டோட டெக்னிக்கல் எவிடன்ஸ் மற்றும் உண்மை தன்மை ஆய்வு செஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி பாலிசி மேக் பண்ணணும். அண்ட் இந்த ரிப்போர்ட் ஒரு ஜாப்பனீஸ் நிறுவனமும் IIT கான்பூரும் சேர்ந்து நடத்தினது அப்படிங்கறத மறந்துடாதீங்க. ஜாப்பனீஸ் கார் நிறுவனங்கள் எல்லாமே ஹைபிரிட் கார்ஸ் தான் ப்ரோமோட் பண்ணுவாங்க. சோ அந்த ஆங்கிள்லயும் நாம பார்க்க வேண்டியிருக்கு. ஓவராலா இந்த ரிப்போர்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.